கடைபிடிக்கின்றார் புதிய பெருநீர். இதற்கு அதனால கோதாவரி நதிக்கு ஒரு களங்கம் இருந்ததாம். ஆண்டாள் இந்த கஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணின உடனே பெரியாழ்வார் அந்த ஆண்டாளுக்கு கோதா அப்படின்னு பெயர் வச்சதுக்கு பிறகு அதுவரை இந்த கோதாவரி நதிக்கு இருந்ததான களங்கமாகப்பட்டது நீக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டாள் நாச்சியார் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் இந்த கஷேத்திரத்திலே அவதாரம் பண்ணிய நோக்கம் எப்படி பக்தி பண்ணுவது, எல்லாருக்கும் எப்படி தெரியும்? How to pray. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. ஆண்டாள் நாச்சியாருடைய அவதாரத்தினுடைய நோக்கமே how to pray, எப்படி பகவானை பக்தி பண்ணுவது. இதை சொல்றதுக்காக குறிப்பாக 30 பாசுரத்துல இந்த 5வது பாசுரத்துல ஆண்டாள் அவதாரம் பண்ணிய நோக்கம் நிறைவேறிவிட்டது. அந்த ஆண்டாள் அவதாரத்தினுடைய நோக்கம் 5வது பாசுரத்திலேயே முடிந்துவிட்டது. எப்படி பக்தர்கள் பகவானை பக்தி பண்ண வேண்டும். இந்த கோவில போய் பஜனை பண்றோம். பஜனை பண்ணிட்டு இருக்கச்சே நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு ராத்திரி டிஃபன் என்ன பண்றது, அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் இருக்கா, 4 பேர் போற வழியில் வாங்கணும், இப்படி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நாளைக்கு இந்த வேலை இருக்கு, டியூஷன்ல போய் பிக்கப் பண்ணணும், குழந்தைய பிக்கப் பண்ணணும், இப்படி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா வெளியில பாடிட்டே இருக்கும், ராமா 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 உள்ள ஓடிட்டு வாங்கிட்டு அந்த சாமான் பார்க்கணும். இதுக்கு பேரு பக்தி கிடையாது. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. Whenever you are chanting Bhagavan Namam, at the same time you have to think inside this also. That is very very important. Without thinking inside, if you are chanting Bhagavan Namam, totally waste. Bhagavan என்ன சொல்றது? கர்ம யோகத்தை பண்ணு, பக்தி யோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணு, ராஜயோகத்தை பண்ணுன்னு சொல்றது. ஆனா ஆண்டாள் என்ன சொல்ற? ஆண்டாளுக்கு கீழே திருப்பாவை நான் கர்ம யோகம் பண்ண மாட்டேன், ஞான யோகம் பண்ண மாட்டேன், பக்தி யோகம் பண்ண மாட்டேன், ராஜயோகம் பண்ண மாட்டேன். அப்ப கிருஷ்ணன் கேட்கிறார், அப்ப எப்படி உங்களுக்கு செய்யறது? எப்படி உங்களுக்கு நான் எதுவுமே செய்யாமல் உங்களுக்கு எப்படி நான் அருள் செய்யறதுன்னா, நீ எங்க குலத்தை பிறந்திருக்கியே அந்த புண்ணியம் எங்களுக்கு இருக்கு, அதுவே போதும் அப்படின்னு பறவைகள் பின்சென்ற பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் மிக அற்புதமாக சாதிக்கிறார். நீ எங்க குலத்துல பிறந்த புண்ணியம் இருக்கு, அதை வைத்துக் கொண்டே நீ எங்களுக்கு அருள் பாலிக்கலாம். நாங்கள் கர்மயோகம் செய்ய மாட்டோம், பக்தி யோகம் செய்ய மாட்டோம். ஆண்டாள் நாச்சியார் நமக்காக இந்த கலியுகத்துல கர்மயோகம் பண்ண முடியாது. கர்மயோகம் அப்படிங்கிறது ஏதோ அந்த வேலை போற வழியில் யாருக்கோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ உதவி செய்யறது கிடையாது. தர்மசாஸ்திரம் காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறது ராத்திரி 8 மணிக்கு படுத்துக்கு போற வரைக்கும் இந்தந்த நேரத்தில் இந்தந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. அதை பூரா கடைபிடிக்கிறது தான் கர்மயோகம். அது ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாதம் இல்ல, ஒரு வருடம் இல்ல, காலம் பூரா பண்ணிட்டும் எதிர்பார்க்க கூடாது. பகவானே நான் கர்மயோகம் பண்ணிட்டு நான் எப்படி வேணும்னு கேட்கக்கூடாது. அவர் என்ன செய்யணும்? எதுவுமே கேட்கக்கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அதுதான் கர்மயோகம். இப்படி கர்மயோகம் பண்ணினா அதுக்கு பிறகு ஞான யோகம் வரும், அதுக்கு பிறகு பக்தி யோகம் வரும். இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம். நீ எங்க குலத்துல பிறந்திருக்க, அது ஒண்ணு, அந்த ஒரே புண்ணியமே எங்களுக்கு போதும்னு ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார். அதே மாதிரிதான் பெரியாழ்வார் சாதிக்கிறார். பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்தும் ஏற்றுவர் பல்லாண்டு. இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பெரியாளருக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கு. உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம் எல்லாம் வேஸ்டா கிடையாது. எதுக்காக? உங்களால கர்மயோகம் பண்ண முடியாது. எதுக்காக? எந்தெந்த ஊரெல்லாம் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நாம் எதுக்காக போகின்றோம்? பரமாத்மனை சூழ்ந்து ஏற்றுவர் பல்லாண்டு. எவ்வளவு நாம் எங்கெல்லாம் உற்சவம் நடைபெறுகிறதோ சூழ்ந்து போயானால் அந்த எவ்வளவு நம்ம
Krishna
निर्विघ्नेन मूर्ति सिद्ध्यर्थं मम उद्योग
धर्मपत्न्याः मम कुमारस्य कुमार्याः उद्योगद्वारे अति उन्नत स्थान सिद्ध्यर्थम् उद्योगद्वारे सर्वसंकट निवारणार्थम् उद्योगद्वारे सर्व शत्रुघात निवारणार्थम् उद्योगद्वारे अनेक सहस्र कोटि लाभकरत्व सिद्ध्यर्थम् धन आकर्षण अति कुबेर ऐश्वर्य प्राप्तिः सिद्ध्यर्थम् आवयोः दम्पत्योः सह कुटुम्बयोः बन्धु मित्रयोः अन्योन्य प्रेम अभिवृद्धिः सिद्ध्यर्थम् मम सह कुटुम्बस्य जातके वर्तमान प्रथमस्थानेषु जीवनस्थानेषु समस्त दोष निवारणार्थं वेदोक्तं दीर्घ आयुः अभिवृद्धिः सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान तृतीयस्थानेषु कुटुम्बस्थानेषु मम सह कुटुम्बस्य अन्योन्य प्रेम अभिवृद्धिः सिद्ध्यर्थं द्वितीयस्थानेषु नेत्रस्थानेषु मम सह कुटुम्बस्य नेत्रे वसात् समस्त दोष निवारणार्थं सर्वरोग निवारणार्थं सुगुण वीक्षण्य प्राप्तिः सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान तृतीयस्थानेषु सहोदर सहोदर्याः स्थानेषु मम सहोदर सहोदर्याः जातके वर्तमान समस्त दोष निवारणार्थम् अति उन्नत योग फलप्राप्तिः सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान चतुर्थस्थानेषु गृह वाहन स्थानेषु समस्त दोष निवारणार्थम् अनेक गृह वाहन योग फलप्राप्तिः सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान पंचमस्थानेषु पुत्रस्थानेषु मम कुमारस्य कुमार्याः जातके वर्तमान समस्त दोष निवारणार्थम् अति उन्नत योग फलप्राप्तिः सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान षष्ठमस्थानेषु शत्रुस्थानेषु मम व्यापारद्वारे मम उद्योगद्वारे सर्व शत्रुघात निवारणार्थं समस्त ऋण विमोचन सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान सप्तमस्थानेषु कलत्रस्थानेषु मम धर्मपत्न्याः मम पतिः जातके वर्तमान समस्त दोष निवारणार्थम् अन्योन्य प्रेम अभिवृद्धिः सिद्ध्यर्थं मनसि वर्तमान समस्त क्लेश दोष निवारणार्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान अष्टमस्थानेषु रोगस्थानेषु समस्त दोष मम सह कुटुम्बस्य भावदादि केशपर्यन्तं सर्वरोग निवारणार्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान नवमस्थानेषु भाग्यस्थानेषु श्री दुर्गादेव्याः परिपूर्ण अनुग्रहेण आयुः तेजः यशः विजयः निधिः सत्पुत्रः भोगः ख्यातिः हिरण्यं धैर्यं ध्यानं सौन्दर्यं ज्ञानं बलं आरोग्यं सत्यं इति षोडश ऐश्वर्यप्राप्तिः सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान एकादशस्थानेषु दशमस्थानेषु उद्योगस्थानेषु पूर्वसैकल्पिकप्रकारेण उद्योगद्वारे अति उन्नत स्थान सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान एकादशस्थानेषु लाभस्थानेषु मम समस्त व्यापारस्थानेषु निर्विघ्नेन व्यापार स्थापन अभिवृद्धिः अनेक सहस्र कोटि लाभकरत्व सिद्ध्यर्थं मम सह कुटुम्बस्य जातके वर्तमान द्वादशस्थानेषु विलयस्थानेषु सुखविरयः सिद्ध्यर्थं मम गृहे विवाहकालकन्यानां कुमाराणां जातके वर्तमान सप्तमस्थानेषु शनैश्चरग्रह राहुग्रह केतुग्रह अंगारग्रह सूर्यग्रहदोष निवारणार्थम् अतिशीघ्रमेव विवाहप्राप्तिः सिद्ध्यर्थं मम गृहे पुत्रदोषदम्पतीनां नूतन
दंपतीनां जातके वर्तमान पंचमस्थानेषु शनिश्चर ग्रह राहु ग्रह केतु ग्रह सूर्य ग्रह अंगारक ग्रह दोष निवारणार्थम अतिशीघ्रमेव सत्पुत्र सत्पुत्री प्राप्ति वंश अभिवृद्धिः सिद्ध्यर्थं श्री गोदा देव्याः परिपूर्ण अनुग्रहेण सकल कार्येषु जय प्राप्तिः सिद्ध्यर्थं मम सहकुटुम्बस्य दशानां पूर्वेषां दशानां अपरेषाम् आत्मनस्य एकविंशति कुल उद्धारण नित्य निरधि सयनानंद शाश्वत विष्णुलोक अवाभ्यर्थं कन्यादानाय महाद्वारम् आचार्यमुखेन अहं कारयिष्ये।